திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு பகுதியில் மின் மோட்டார் பழுதானதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாலுமுக்கு எஸ்டேட் பகுதியில் உள்ள குடிநீர் விநியோக மோட்டார் பழுதடைந்துள்ளதால் மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மின் மோட்டார் பழுதை சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்க மணிமுத்தாறு பேரூராட்சி சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து மின் மோட்டாரை விரைந்து சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் நகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்தனர். மேல் விஷாரம் நகராட்சியில் மொத்தமுள்ள 26 வார்டுகளில் குப்பைகள் சேகரிக்கும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமல் அவர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விளைநிலத்தில் மர்ம நபர்கள் காலாவதியான வேதிப்பொருட்களை கொட்டி தீயிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட காலாவதியான அதிக திறன் வாய்ந்த வேதிப்பொருட்களை அருவன்காடு பகுதியில் உள்ள விளைநிலத்தில் மர்ம நபர்கள் கொட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வேதிப்பொருட்களை சிலர் தீ வைத்து கொளுத்தியதால் புகை சூழ்ந்து அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் மலைபோல் குவிந்து கிடப்பதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயில் எதிர்ப்புறம் உள்ள வாகனங்கள் நிறுத்துமிடம் சிதிலமடைந்து பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து வாகன நிறுத்தும் இடத்தை முறையாக பராமரித்து கான்கிரீட் தரையை சீரமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் 1.5 வயது பெண் குழந்தையின் தலையில் சிக்கிக்கொண்ட பாத்திரத்தை மருத்துவர்கள் லாபகமாக அறுத்து அகற்றினர். வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது பெண் குழந்தையின் தலையில் பாத்திரம் ஒன்று மாட்டிக்கொண்டது. தொடர்ந்து மூச்சுவிட முடியாமல் கதறி அழுத குழந்தையை ஆம்புலன்ஸ் உதவியுடன் பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் பாத்திரத்தை அறுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேப்ப மரத்திலிருந்து பால் வடிவதை அடுத்து அம்மன் குடிகொண்டிருப்பதாக கூறி பக்தர்கள் மரத்தை பூஜித்து வழிபட்டு வருகின்றனர். குப்பம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வேப்ப மரத்திலிருந்து 3 நாட்களாக தொடர்ந்து பால் வடிந்து வருகிறது. இதை கண்ட அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் சாமி வந்து ஆடத் தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மரத்தில் அம்மன் குடியிருப்பதாக சாமியாடிகள் கூறியதைத் தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து வேப்ப மரத்தை அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இளம்பலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தரையில் அமர்ந்து கல்வி கற்ற மாணவர்களை பெரம்பலூர் ஆட்சியர் டேபிள் பெஞ்சில் அமர வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே இளம்பலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆட்சியர் கிரேஸ் லால்ரிண்டிகி ஆய்வு செய்தார். அப்போது வகுப்பறையில் மாணவர்கள் தரையில் அமர்ந்திருப்பதை கண்ட ஆட்சியர் அவர்களை டேபிள் பெஞ்சில் அமர வைக்க கூறினார். உடனடியாக டேபிள் பெஞ்ச் கொண்டுவரப்பட்டு மாணவர்கள் அமர வைக்கப்பட்டனர். ஆட்சியரின் இச்செயல் பாராட்டுகளை பெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துத்திப்பட்டு ஊராட்சியில் வசூலிக்கப்படும் வரி பாக்கிகள் குறித்து ஊராட்சி மன்ற செயலாளரிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பாடங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து கண்டாம்பள்ளி ஊராட்சியில் பள்ளி மாணவியை கவிதை கூறச் சொல்லி ரசித்தார். ஆய்வின் போது தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை அரசு அதிகாரிகள் வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆட்சியரிடம் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கோரிக்கை வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு அகில இந்திய விவசாய தொழிற்சங்கத்தினர் சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோருக்கு சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும், 100 நாள் வேலை அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் 100 நாள் வேலை சட்டக்கூலி 319 ரூபாயை முழுமையாக வழங்க வேண்டும், பேரூராட்சி பகுதிகளுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100 நாள் பணியாளர்கள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கைவாசல் ஊராட்சியில் பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தவரை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர்.
வேங்கைவாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட வீரபத்ர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் வட்டாட்சியர் ராஜேந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தனர். அப்போது வழக்கறிஞர்கள் என கூறி வந்த 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஒருவரை குண்டுக்கட்டாக இழுத்து சென்ற போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் ரத்தேலியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இருந்து காட்பாடி வழியாக பெங்களூர், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் வழியில் லத்தேரி என்னும் ரயில் தடம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் ரயில்வே கேட்டை காத்திருந்து கடப்பதற்கு சிரமமாக உள்ளதால் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என திருமணி, சோழமூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையடுத்து மேம்பாலம் அமைத்து தர வலியுறுத்தி லத்தேரி பேருந்து நிலையத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேட்டை தாண்டி வர்றதுக்கு நாங்க 2 நிமிஷத்துல வர்றது 3 கிலோமீட்டர் சுத்தி அரை மணி நேரம் சுத்தி வர்றதுக்கு அதுக்கு கூட பாதை கிடையாது. வரப்பு வழியா தான் நடந்து வரோம். அதால நாங்க ரொம்ப 50 வருஷமா இன்னைக்கு நேத்து இல்ல எங்க 3 தலைமையா இதுக்காக போராடுறோம். இந்த சுரங்கப்பாதையோ இல்ல ஓவர் பிரிட்ஜ் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர் யாருமே அதை பத்தி கண்டுக்கல. ஆனா அதுக்காக இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இது நாங்க முதல் முறையா ஏறெடுத்திருக்கிறோம். இது வராத பட்சத்துல அதுக்கு அடுத்தபடியாக நாங்க மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். மயானத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பழுவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழசிந்தாமணி கிராமத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் பயன்படுத்தும் மயானத்தை வேறொரு சமூகத்தை சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனை ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க கோரி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பழுவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த வெளிநாட்டு சிகரெட் பண்டல்களை ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பிரபன் வலசை பகுதியில் 19 பண்டல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3,80,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 3 கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட முயன்றோர் குறித்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மத்திய அரசுக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து பிரதமர் மோடிக்கு எதிராக நாகர்கோவில் மாநகராட்சியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரை போலீசார் கிழித்து அகற்றினர். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த போஸ்டர்களை போலீசார் கிழித்து அகற்றினர். திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி துண்டு பிரசுரம் கொடுத்த இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட 4 சங்கங்களைச் சேர்ந்த 30 பேர் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட 4 சங்கங்களைச் சேர்ந்தோர் திருப்பரங்குன்றத்தை பாதுகாப்போம், மக்கள் ஒற்றுமை நிலைநாட்டுவோம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அனுமதியின்றி பிரசுரங்களை வழங்கியதாக துணை ஆணையரிடம் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் 30 பேர் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது.
கரூர் தாந்தோன்றிமலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ரோட்டரி கிளப் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட இரத்தம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆசி வார்த்தை கூறி 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ராசிபுரம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதால் பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் போலீசார் கூலி தொழிலாளி யுவராஜ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆய்வு செய்தார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கூடலூர் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் வண்டிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே வாட்ஸ்அப் செயலி மூலம் போலி ரசீது அனுப்பி மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். போகம்பட்டியைச் சேர்ந்த தினேஷ்குமார் ஏசி விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரை கடந்த நவம்பர் மாதம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஏசி வாங்க விரும்புவதாக கூறி விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் பணம் செலுத்தியதற்கான போலி ரசீதை அனுப்பி 72,000 மதிப்பிலான ஏசியை வாங்கிச் சென்றார். வங்கிக் கணக்கில் பணம் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தினேஷ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் ஷேக் அப்துல் காதர் உள்ளிட்ட 3 கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிலிண்டர் கசிவு காரணமாக டீக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூதாட்டி படுகாயமடைந்தார். ஃபெட்ஃபோர்டு பகுதியில் உள்ள ஹரீஷ் என்பவரின் டீக்கடையில் திடீரென சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நேரிட்டது. இதனால் கடை முழுவதும் தீ பரவிய நிலையில் கடையில் இருந்த அவரது தாய் லட்சுமிக்கு தீ காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை இணைத்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பெரிய தோட்டத்தைச் சேர்ந்த மூதாட்டி நல்லம்மாள் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்த 2 நல்லம்மாளின் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்றனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இளைஞர்களை மடக்கி பிடித்து கைகளை கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். தகவலிருந்து வந்த போலீசார் சூர்யா, கௌதம் ஆகியோரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாமல் பாதையை மறித்து காட்டு யானைகள் நின்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோத்தகிரி, குஞ்சப்பனை, கோழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் காட்டு யானைகள் உணவு தேடி அப்பகுதிகளை நோக்கி கூட்டமாக வரத் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் கோத்தகிரியிலிருந்து கோழித்துறை நோக்கி செல்லும் பாதையில் 4 காட்டு யானைகள் பாதையை மறித்து நின்றன. இதனால் அவ்வழியாக சென்ற ஆம்புலன்ஸ் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. பாசனத்திற்காக குண்டேரிப்பள்ளம் அணையில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி இடதுகரை வாய்க்காலிலிருந்து 18 கனஅடி தண்ணீரும் வலதுகரை வாய்க்காலிலிருந்து 6 கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்று முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 41 அடி உயரமுள்ள அணையில் சுமார் 20 அடிக்கு சேரும் சகதியுமாக இருப்பதால் அணையை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கோயில் உண்டியலை மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாலவடியில் ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன், இசக்கியம்மன் மற்றும் சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன. நள்ளிரவில் இந்த கோயிலுக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த மர்ம நபர் பெரிய உண்டியலை உடைக்க முடியாததால் சிறிய உண்டியலை பெயர்த்தெடுத்துச் சென்றார். காலையில் கோயில் நிர்வாகிகள் வந்து பார்த்தபோது உண்டியல் திருடப்பட்டதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கொள்ளையனை தேடி வருகின்றனர். வயலூர் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் விக்னேஸ்வர பூஜை, பஞ்சகவியம், மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. இன்று அதிகாலை 6ஆம் கால யாக பூஜையுடன் விழா தொடங்கிய நிலையில் யாகசாலையிலிருந்து மூலாலயத்திற்கு குடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சகல விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களில் கலச நீர் ஊற்றப்பட்டு சமகால கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.
2 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகமலை புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். IAS அதிகாரி ஒருவர் தங்களுக்கு சம்பளத்தை வழங்கவிடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாகவும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி தற்போது பிப்ரவரி ஆகிக் கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் ஓய்வூதியர்கள் சிலர் ஏக்கத்தினால் மருந்து கூட வாங்க முடியாத நிலையில் இறந்துவிட்டனர். பல்கலைக்கழக ஆசிரியர்களும் அலுவலர்களும் எல்லோரும் தங்களது நகைகளை அடகு வைக்க வங்கியிலே வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக உள்ளது. ஆகவே திராவிடல் மாடல் என்று சொல்லிக்கொள்கின்ற தமிழக அரசு, விடியல் அரசு என்று சொல்லிக்கொள்கின்ற தமிழக அரசு உயர்கல்வித்துறையை காப்பாற்றும் நோக்கில் இந்த தென் மாவட்டங்களிலே பயிலக்கூடிய மாணவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்களது ஊதியத்தை விடுவிக்க உடனடியாக தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த வாயில் கூட்டத்தின் முன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மார்லிமந்து வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரியில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மார்லிமந்து அணையை ஒட்டியுள்ள நகராட்சிக்கு சொந்தமான வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை எழுந்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காட்டுத்தீயால் சுமார் 5 ஏக்கரில் முட்செடிகள் எரிந்து சாம்பலாகின. திருவள்ளூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே கோழியை காப்பாற்றச் சென்ற பள்ளி மாணவன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நந்தம்பாக்கத்தில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த கோபால் என்பவரின் மகன் சந்தோஷ்குமார் கிணற்றின் மேல் நின்று கொண்டிருந்த கோழியை காப்பாற்ற சென்றுள்ளார். அப்போது கிணற்றுக்குள் தவறி விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் நகராட்சியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இது தொடர்பாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். தொடர்ந்து வீடுகளை காலி செய்ய 1 மாத கால அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு உண்டானது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சுமார் 5000 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாப்பம்பட்டியில் உள்ள குடோனில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட கேன்களில் வைக்கப்பட்டிருந்த 5145 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பிரபாகர், கேரளாவைச் சேர்ந்த அஜித்குமார், ஜான் விக்டர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டிவனத்தில் அரசு பேருந்தில் கடத்த முயன்ற 153 புதுவை மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவையிலிருந்து வேலூருக்கு சென்ற அரசு பேருந்து மயிலத்தில் டாரஸ் லாரி மீது விபத்துக்குள்ளானது. தகவலிருந்து வந்த போலீசார் பேருந்தையும் லாரியையும் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பேருந்திலிருந்து மதுபாடை வந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் பேருந்தை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது மறைவான இடத்தில் நிறுத்தி பேருந்திலிருந்து அட்டைப்பெட்டிகளை ஒருவர் காரில் ஏற்றிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து போலீசார் காரை நிறுத்தி சோதித்ததில் 153 மதுபாட்டில்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அரசு பேருந்து நடத்துனர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கரண் காரட் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்று கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் யமதர்மன் வேடமணிந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை சுய உதவிக் குழு பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு உண்டானது. ஆலவையில் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு PLF மூலம் தலா 50,000 என 6 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் தொழிற்கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பொன்னமராவதி வங்கி மேலாளர் ஜெயந்தி அந்த பணத்தை விடுவிக்கவில்லை என்றும் வாடிக்கையாளர்களுக்கு உரிய பதில் அளிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் கூட்டுறவு வங்கி மேலாளரை முற்றுகையிட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் கான்கிரீட் மேல்பூச்சு கீழே விழுந்த நிகழ்வில் நல்வாய்ப்பாக குழந்தைகள் உயிரிழப்பினர். நரசிம்மநகர் டிஎஸ்பி தெருவில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தில் 30 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அங்கன்வாடி பணியாளர் ரமீனா, உதவியாளர் தேவி ஆகியோர் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர். இன்று நண்பகலில் குழந்தைகள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராததுமாக கட்டிடத்தின் கான்கிரீட் மேல்பூச்சு விழுந்ததில் குழந்தைகள் லேசான காயமடைந்தனர். தகவலிருந்து செய்யார் எம்எல்ஏ ஜோதி சம்பவ இடத்தில் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொண்ட நிலையில் தற்போது மேற்பூச்சு விழுந்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே குப்பை எடுக்கும் மின்கல வாகனங்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குப்பை எடுக்கும் மின்கல வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 15 ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் வாகனங்களின் சாவிகள் ஒப்படைக்கப்பட்டன. ஊராட்சி மன்ற தலைவர்கள் குப்பை எடுக்கும் மின்கல வாகனங்களை இயக்கி பார்த்தனர். விழுப்புரத்தில் இசை மும்மூர்த்திகளுக்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக தவில் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் இசைத்தவாறு ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். ஆண்டுதோறும் இசை மும்மூர்த்திகளுக்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக விழுப்புரம் நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள் இசை வாசித்தபடியே ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அவ்வாறு இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட தவில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் இசைத்தபடியே ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே ஓசூர் அம்மன் கோயில் தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லிக்குப்பம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஓசூர் அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. தேர் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் 285 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் நகரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோதண்டராம் சுவாமி கோயில் உள்ளது. கோயிலின் தூண்களில் தசாவதார சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ள சிறப்புமிக்க இக்கோயிலில் 82 ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய தேர் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் கோவிலின் உள்மண்டபத்தில் 4 அடி உயரம் கொண்ட தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு பலகை கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 1739ஆம் ஆண்டு ஜமீன்தார் காலத்தில் நிலதானம் வழங்கியதற்கான கல்வெட்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.